தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாற்றுக்கும் இறைவாய் போற்றி போற்றி. மக்களே, உங்கள் குடும்பத்தில் கட்டு இருக்கா? சாபம் இருக்கா? உங்களை செய்வினை தாக்கியிருக்கா? சரி பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம், முற்றிலும் சரி பண்ணிடலாம். என்னடா சரி பண்ணிடலான்றானே, அவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறோமே, எப்படி சரியாகும்? உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு கண்ணை மூடிட்டு உக்காருங்க. உங்கள் நெற்றி புருவத்தில் உங்கள் குலதெய்வத்தை பாருங்கள். உங்கள் தியானத்தில் உங்கள் குலதெய்வத்தை பாருங்கள். கண்ணை முடிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தினுடைய மூஞ்சை கற்பனையில் கொண்டு வாங்க. உங்கள் உடம்பு ஃபுல்லாக இறக்குங்க. நீ தான் உங்கள் குலதெய்வம் நினச்சிங்க. உங்களை ஒன்றும் பண்ணாது. கட்டுக்கள் தானாக அருந்துடும். கட்டுக்கள் தானாக அருந்துடும். இது சித்தர் அகத்தியர் சொன்ன ஒரு ஃபார்முலா. நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் மனசுக்குள்ள ஒரு சத்தியத்தை கொண்டு வாங்க, ஒரு வைப்ரேஷனை கொண்டு வாங்க. நீங்கள் தான் உங்கள் கடவுளுங்க, நீங்கள் சிவங்க. உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் கட்டெல்லாம் மனநிலை கட்டு, உண்மையான கட்டு, செய்வினை கட்டு, சாபன கட்டு, எல்லா கட்டையும் அறுக்கிறதுக்கு ஒரு வழிங்க. காலையில் பிரம்ம முகத்தில் இருந்துருங்க, குளிங்க. குளிச்சுக்கிட்டு நெத்தியில் பட்டை போடுங்க, போட்டுக்கிட்டு ஒரு பொட்டு வைங்க. சிவனை போடுங்க, சத்தியை வைங்க. சத்தியை வச்சுட்டு உக்காந்துட்டு கண்ணை மூடுங்க. உங்கள் குலதெய்வம் யாரு? உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு நெற்றி புருவத்தில் உங்கள் குலதெய்வத்தை கற்பனையில் கொண்டு வந்து நீங்களே உங்கள் குலதெய்வமாக மாறுங்கள். உங்கள் உடம்பு, உங்கள் குலதெய்வம் உருவம் எப்படி இருக்கும்? உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. நீங்களே கொண்டு வந்து அந்த உருவத்தை வைங்க. வச்சுக்கிட்டு தியானத்தில் மூச்சு பயிற்சி பண்ணுங்க. நீ உன்னுடைய குலதெய்வம், நானே என்னுடைய குலதெய்வம், நானே என்னுடைய குலதெய்வம், உங்கள் குலதெய்வத்தை பேரை சொல்லிக்கிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே போங்க. போயிட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு வெளியாகுங்க. வெளியே ஆகும்போது கட்டுக்கள் உண்மையால் அருந்து போயிடுங்க. சாபனம் இருந்தாலும் போயிடுங்க, செய்வினை இருந்தாலும் போயிடும். இதை செய்து பாருங்கள், உண்மையிலே செய்து பாருங்கள். இது நடக்கும், 100க்கு 100 உண்மை. இது அகத்தியர் சொன்ன ஃபார்முலா. இது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? செய்யுங்க. இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம மட்டும் சரியான போதாதில்ல, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வரும். லைக் பண்ணுங்கள். ஓம் சிவாய நம. நல்லா இருப்பீங்க. வாழ்க வளமுடன். தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாற்றுக்கும் இறைவாய் போற்றி போற்றி.